நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடமான கும்பராசியில் கிட்டத்தட்ட 4 பாவ கிரகங்கள் சேர்க்கை இருக்கும்பொழுது, தற்போது நடக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் மாற்றம் உண்டு, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால துலாம் ராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருடங்களில் இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, 2வது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு, சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படிங்கிறது விஷயம். அப்போ 5ஆம் இடத்துல இப்போ எத்தனை கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்குன்னா 4 கிரகங்கள். 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சம். அப்போ உங்களுடைய மகிழ்ச்சிக்கான சிந்தனைகள், உங்களுடைய ஆள் மனசில் உள்ள ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அந்த நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகள் சார்ந்த நபர்களிடம் மட்டுமே இருக்கணும். அதான் இங்கே முக்கியம். ஓகேவா? கணவன் மனைவிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது, மனைவி கணவன்கிட்ட தன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்ப்பது தவறல்ல. தன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம், இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு அந்யோன்யம் வரணும், இவங்க 2 பேரும் ஒரு குழந்தையை கொடுக்கணும், அந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் சம்மந்தப்படும். அப்போ உறுதியாக அந்த பாவக உறவுகள் சம்மந்தப்படும் போது இங்கே மகிழ்ச்சி உண்டு. அப்போ இங்கே 5ம் 7ம் எப்படி சம்மந்தப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்களா? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி யார்? செவ்வாய். அந்த 7க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு? அந்த சம்பந்தத்தை உறுதிப்படுத்துகிறார், உங்களுடைய மகிழ்ச்சியை நிலைநாட்டுறார். என்னுடைய கணவர் என் கூட புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறார், என்னுடைய கணவர் தவறுகள் நிறையா செய்கிறார், அவருடைய தவறுகளை திருத்த முடியுமா, அவர் திருந்தி வருவாரா அப்படின்னா இப்போ ஒரு அடி வாங்குவார். அவர் என்ன நினச்சிருக்கலாம், யாருக்குமே தெரியலை, நம்ம தப்பு பண்ணுறது இங்கே யாருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி கூட அவர் செய்யலாம். இறைவனுக்கு தெரியும்ல. ஒரு கதவு, அதாவது என்னென்னா கதவை போட்டுட்டா உலகமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க வேண்டிய தன்மை இப்போ கிடையாது. அங்கங்கே வெப் கேமரா வைக்காங்க, அப்போ அங்கங்கே என்ன வைக்கிறான்னு தெரியல, அவன் என்ன பண்ணாலும் வெளி உலகம் தெரிஞ்சிருது. ஸோ அதே மாதிரி தான் இறைவன் ஒருவன் எப்பொழுதும் இருக்கிறான். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கிரகமைப்பு இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர் எந்த தப்பு பண்ணாலும் அந்த தவறை உறுதிப்படுத்தி காமிச்சுவார். ஸோ ஆனால் தப்பே பண்ணாத பார்ட்னரை எக்காரணத்தை கொண்டும் தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசித்துட மட்டும் கூடாது. அதுதான் முக்கியம். ஏன்னா சனி உச்சம் உள்ள ராசி, சனி பகவான் உங்கள் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போ நீங்கள் எதையுமே முழுமையாக தீர்மானம் பண்ணாமல் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, அதில் மட்டும் கவனமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம்
கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. மன மகிழ்ச்சிக்காக இந்த நேரங்களில் நீங்கள் செலவழிப்பீங்க. மனசு அமைதியும் மன மகிழ்ச்சியும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த சூழ்நிலை கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இப்போ இந்த விஷயங்களில் இந்த 5 கிரக சேர்க்கையில் 4 கிரக சேர்க்கையில் சுக்கிரனை சேர்த்து சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற அமைப்பில் நான் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சொல்லும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம், கன்ஷுவாக இருக்கிற நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக போகும். கொஞ்சம்ல ரொம்பவே கவனமாக போங்க. அஜாக்கிரதையே போகக்கூடாது. ஓகேவா? அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதில் முழு கவனம் செலுத்துங்க. ஓகேவா? இது 2 உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள், உங்கள் குழந்தை, உங்களுடைய குடும்பமே உங்கள் குழந்தைய எதிர்பார்த்துருக்காங்கன்னா நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருக்காமல் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய குழந்தைகள், ஏற்கனவே நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தை இருக்கலாம், ஆண் குழந்தை இருக்கலாம். மேபி உங்களுடைய குழந்தைகள் யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, அவங்களுடைய தன்மை என்ன? ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய ரொம்ப பாசமாக, செல்லமாக, ப்ரொஃபைட்டாக நல்ல விதமாக நீங்கள் வளர்த்துருக்கலாம். ஆனால் இங்கே கூட்டாளிகளால் சில குழந்தைகள் கெடுக்கப்படுறாங்க. இதான் உண்மை. கூட இருக்க ஒரு கூட்டாளிகளால் தான் குழந்தைகளுடைய கேரக்டர் மாறுது. ஸோ அப்போ நீங்கள் யார் கூட சேர்றாங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கணும். என்னம்மா யார் கூட பேசுகிறடா, யார் அது, தம்பி யார், தங்கச்சி யார் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது மெயினாக. ஏன்னா முன்னாலாம் பார்த்திங்கன்னா 70 கிட்ஸு, 80 கிட்ஸு, 90 கிட்ஸு, அப்புறம் ஒரு 90 கிட்ஸ் வரையும் நம்ம குழந்தைகளை என்ன பண்ணலாம், என்ன பண்ணுற, எங்கே போகிற, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வார்த்தைகளால் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சவுண்டாக பேசிடலாம். ஆனால் இப்போ 2K கிட்ஸ்லாம் என்னம்மா பண்ணுற அப்படின்னா, ஏன் சவுண்டாக கொடுங்க, எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு குழந்தைகள் தன்னுடைய குரலை உசத்தி பேசுகிற அளவுக்கு நம்மளும் இடம் கொடுத்துட்டோம். அவங்க சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் முடிவெடுத்துறாங்க. நம்மளாம் அடிமலை அடி வாங்கி என்ன அடித்தாலும் அவமானப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிறக்காண்டி வாழ்ந்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம குழந்தைகள் சின்ன விஷயம்னா கூட உடசுப்படுறாங்க, தன்னோட வாழ்க்கையில் நிறையா தவறுகளான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய நேயர்கள் தயவுசெய்து 2K கிட்ஸ் குழந்தைகிட்ட பக்குவமாக எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பாதை காட்டணும். மெயினாக சரியான பாதை காட்டணும், அதை பக்குவமாக காட்டணும். அப்படி காட்டும்போது அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அவங்கள மாதிரி அறிவாளிகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளோ அறிவாக இருக்காங்க. பயன்படுத்துகிற விதம் சில நபர்களால் மாறுது. ஸோ அதை பக்குவப்படுத்தினீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது துடியான அம்மன், ஓகேவா, ஒரு என்ன சொல்லணும்னா உக்கிரமான அம்மன் சொல்லுவோம், ஓகேவா, அந்த அம்மனை போய் மனசார பார்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா 5ஆம் இடத்தில் ராகு, செவ்வாய், சூரியன், புதன் இந்த கிரக அமைப்புகள் உங்கள் லைஃப்பை ஒரு டேர்னிங் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.